நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்லையா, அதை பத்தி யாருமே ஃபுல் மெஜாரிட்டி அவ்வளோ வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ஒரு மக்கள் அதிக நம்பிக்கை கான்பிடன்ட் வச்சிருந்தா டிவிக்கு வர வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியாருக்கு ஒரு வாய்ப்பு வருது. ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வரும். அதாவது அப்ப எல்லாரும் அப்ப என்ன கேட்பாங்க, இப்ப எடப்பாடிக்கும் விஜய் வந்து கட்சி வேற இல்ல, அவங்களுக்கு இது பிஜேபியோட லிங்க்ல இருக்காங்களேன்னு கேட்டா வெளியாதரவு யாரும் வேணா கொடுக்கலாம், இல்ல மறுதேர்தல் வரணும், இது தேவையே இல்லை. அதனால மக்களுக்கு இந்த செலவு குறைச்சிக்கலாம்ல. மதிமுக திரு வைகோ சொல்லியிருக்கிறாரு, அது மாதிரி திருமாவளவனும் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வெற்றியை அடைவோம், ஆனா இருவருடைய ஓட்டம் பிரிஞ்சிருக்குன்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. இல்ல இந்த ரெண்டு வந்து அந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டிருக்காங்க, பெண்கள் அவஸ்தப்பட்டிருக்காங்க ரொம்ப. பாலியல் வன்முறை அதெல்லாம் வந்திருக்கு. ரெண்டாவது பஸ் இலவசம்னு சொல்லிட்டு பஸ் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் நிக்காம தள்ளி போய் நிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் கல்லூரி நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இரண்டாவது இவங்க சொன்னதெல்லாம் ஒரு 500 திட்டம் 450 திட்டம் சொன்னாங்கன்னா அவ்வளவு நிறைவேற்றல. அதுவும் இவங்க நிறைவேற்றது இல்லாம இவங்களுக்கு பிரயோஜனம் இருந்ததே தவிர மக்களுக்கு பிரயோஜனம் பண்ணல. அதனால மக்கள் இந்த இதுக்கு என்ன பண்ணாங்க, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க முடியாது. ரெண்டாவது கரப்ஷன் ஓவர், ட்ரக்ஸ் ஓவர். கரப்ஷன் பயங்கரமான கரப்ஷன். அடிச்சுட்டு தண்டனை வாங்காம எனக்கு பதவி வேண்டாம்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அது எப்படி விடலாம்? அப்படி இதை மாதிரி நிறைய பேர் வந்து ஆளுக்காக வருவான், நம்ம பைசா கொள்ளையடிப்பான், இல்ல நான் பதவி விளைவிக்கிறேன் எனக்கு தண்டனை வேணாம் இப்படி ஆளுக்காக சொல்லிட்டு இருந்தா இப்ப நம்ம பைசா எங்க போறது?